இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் அவர் அறிகிற அறிவில் நான் வீணரும் கனியற்றவனுமா இருக்க மாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் பரலோக தரிசனத்தை இழந்து போக மாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேங்கிறதே நான் மறந்து போக மாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் எனக்காக பரலோகம் திறந்திருக்கும். இவைகள் எனக்கு உண்டாயிருந்து பெருகினால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இடறி விழமாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகணும். எவைகள்? நடுவே தனித்துவான மாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம். உமது கோலினால் மே தொருளோம். உமது கோலினால் மே தருளோம். உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், இல்லாவிட்டால் 2 பேதுரு மிக முக்கியமான ஒரு புத்தகம். அப்போஸ்தலர்களில் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் மரிப்பதற்கு முன்பாக கடைசியாக எழுதின ஒரு நிருபம். தான் மரிக்க போகிறேன் என்பதை அறிந்து சபைக்கு கொடுத்த கடைசி உபதேசம். பொதுவாக யாராவது ஒரு சொந்தக்காரங்க, பணக்காரங்க, பரிசுத்தவான்கள், தலைவர்கள் மரித்து போனால் எல்லாரும் கேட்பாங்க, அவங்க கடைசியா என்ன சொன்னாங்க, கடைசியா என்ன சொன்னாங்க என்று கேட்கிறது ஒரு வழக்கம். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு கடைசியாக என்ன சொன்னார் சபைக்கு என்பதை வாசிக்க. சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தனிப்பட்ட வேத தியானத்திற்காக இந்த பகுதியை வாசித்துக் கொண்டிருந்தேன். கட்டாயம் அதைக்கு சபைக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியினாலே ஏவப்பட்டேன். முதல் 15 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். இந்த 15 வசனங்களை நான் வாசிப்பதுதான் இன்றைக்குள்ள தேவ செய்தி. இன்றைக்குள்ள தெய்வ செய்திக்குரிய தலைப்பு அடிப்படை கிறிஸ்தவ சுபாவம், பேசிக் கிறிஸ்டியன் நேச்சர். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அடிப்படையில் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு சுபாவம், இயல்பாக ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், அடிப்படை கிறிஸ்தவ சுபாவம், அடிப்படை கிறிஸ்தவ ஜீவியம். என்னோடு கூட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். நான் சொல்லுகிற குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த குறிப்புகள் மிக முக்கியமானது. வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். 1ஆம் வசனம், நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. இதில் ஒரு சின்ன குறிப்பு. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இல்லாவிட்டால் தெய்வத்தினுடைய திருத்துவத்துக்கு இது ஒரு நல்ல வசனம். இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதற்கு இது ஒரு நல்ல வசனம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு, இயேசுவை மாம்சத்திலே அறிந்திருந்த பேதுரு, இயேசுவோடு நடந்து, இயேசுவோடு ஊழியம் செய்து, இயேசுவோடு புசித்து, இயேசுவோடு இளைப்பாறின பேதுரு, இயேசுவை தொட்டு பார்த்த பேதுரு, இயேசுவினுடைய மகிமையை பார்த்த பேதுரு சொல்லுகிறார், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அவர் தேவன் என்று சொல்லுகிறார். மூல பாஷையிலையும் அது அப்படிதான் அமைந்திருக்கு. ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல மொழிபெயர்க்கும் போது ஒரு பிழை பெற்று விட்டார்.
இன்றைக்குள்ள மற்ற மொழிபெயர்ப்புகளிலே அந்த பிழை திருத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற விசுவாசம் பேதுரு பெற்றிருந்த விசுவாசத்திலிருந்து வேற விசுவாசம் அல்ல. பேதுரு என்ன விசுவாசத்தை பெற்றிருந்தாரோ அந்த விசுவாசத்தை தான் நாமும் பெற்றிருக்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பெற்றிருந்தார்களோ, பவுல் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பெற்றிருந்தாரோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு இருந்த விசுவாசம் வேறு, நமக்கு இருக்கிற விசுவாசம் வேறு என்றல்ல. எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், அது மூல பாஷையில் அடிமை என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அடிமையும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால், தேவனை இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எவ்வளவாய் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிகிறோமோ, அவரோடு இன்டிமேட் ஆகிறோமோ, அதில் எவ்வளவாய் நெருக்கம் கொள்ளுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகுகிறது. உங்களுக்கு கிருபை வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளர வளர வளர, தேவனுக்கு இயேசுக்குள்ள ஐக்கியத்தை அறிகிற அறிவிலே வளர 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 நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, தம்முடைய மகிமையினால், அவர் நம்மை அழைத்தது அவருடைய மகிமையினாலும், அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மை, அவருடைய காருண்யம் என்று சொன்னது மூல பாஷையிலே வெர்ச்சியூ, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. இரண்டாவது, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்கு, கணவனாய் ஜீவிப்பதற்கு, மனைவியாய் ஜீவிப்பதற்கு, பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு, பெற்றோராய் ஜீவிப்பதற்கு, ஊழியக்காரனாய் ஜீவிப்பதற்கு, விசுவாசியாய் ஜீவிப்பதற்கு, தொழிலாளியாய் ஜீவிப்பதற்கு, முதலாளியாய் ஜீவிப்பதற்கு, இந்த உலகத்திலே ஆணாய் ஜீவிப்பதற்கு, பெண்ணாய் ஜீவிப்பதற்கு, பல நிலைகளிலே நாம் ஜீவிக்க வேண்டியது இருக்கிறது. சிலர் புருஷனாய் ஜீவிக்கிறீர்கள், சிலர் மனைவியாய் ஜீவிக்கிறீர்கள், மனைவியாய் இருக்கிறீர்கள், பெற்றோராய் இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படி இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணுகிறதற்கு நமக்கு சில தன்மைகள் வேண்டும். நல்ல சுகம் வேண்டும், பலன் வேண்டும், ஞானம் வேண்டும், பொருளாதார வசதி வேண்டும், வழி வாய்ப்புகள் வேண்டும். இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும் அல்லவா? இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், ஜெபம் பண்றோம், உபவாசம் இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. இரண்டாவது, அவரை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுகிறதற்கும் தேவ பக்தியா இருப்பதற்கு நமக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அவைகளை அவருடைய திவ்ய வல்லமையானது
நமக்கு தந்தருளுகிறது. உங்களுக்கு இந்த ஜீவனுக்கு என்னென்ன வேண்டும் அதையெல்லாம் அந்த வல்லமை தருகிறது. எப்போது? நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையும் போது. அப்ப அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையும் போது நமக்கு 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. 2வது, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கிறது. நாம் யார்? அவருடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இந்த கேட்டுக்கு என்ற சொல் குறித்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான சொல். வேதாகமத்தில் இதனுடைய பொருள் மிக ஆழமாக இருக்கிறது. இந்த கேட்டுக்கு என்ற சொல் மூல பாஷையிலே spontaneous or an inflicted decay. தானாகவே கெட்டு போகிற ஒரு தன்மை. நீங்கள் கெட்டு போவதற்காக நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் கெட்டு போகணுங்கிறக்காக யாரும் போய் குடிக்க வேண்டாம். நான் நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறக்க யாரும் போய் கொலைலாம் செய்ய வேண்டாம். நான் நரகத்துக்கு போகணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு சொல்லி யாரும் போய் விபச்சாரம்லாம் பண்ண வேண்டாம். நாம் கெட்டு போகிறதற்காக நீங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க ஒன்றும் செய்யாம, நம்ம சென்னை தமிழ்ல சொன்ன கம்முன்னு குந்திக்கிட்டு இருங்க, கெட்டு போயிடுவீங்க. நீங்க கெட்டு போகிறதற்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தாலே தானாக கெட்டு போய் விடுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இது விளங்கிக் கொள்வதற்கு கடினமான காரியம் அல்ல. ஒரு பால் இருக்கு, அந்த பால் கெட்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்குள்ள கொஞ்சம் விஷம் ஊத்தினா தான் பால் கெட்டு போகும் என்றல்ல. இல்ல கொஞ்சம் கெரோசின், மண்ணெண்ணெய், கிருஷ்ணாயில் ஊத்தினால்தான் அது கெட்டு போகும் என்றல்ல. அந்த பால் அப்படியே வச்சிருங்க, ஒண்ணுமே செய்யாம வச்சிருங்க, அந்த பால் தானே கெட்டு போய்விடும். ஒரு ஆப்பிள் பழம் கெட்டு போக வேண்டும் என்றால் அதை அடின்னு அடித்து கசக்கி புளிந்தால்தான் அந்த ஆப்பிள் பழம் கெட்டு போகும் என்றல்ல. அந்த ஆப்பிள் பழத்தை சும்மா வச்சிருங்க, அந்த ஆப்பிள் பழம் கெட்டு போய்விடும். அதே சொல்லை இங்க உபயோகப்படுத்துகிறார். நீங்க சும்மா இருங்க, கெட்டு போயிடுவீங்க. கெட்டு போகிறதற்காக யாரும் கஷ்டப்பட்டு பாவமெல்லாம் செய்ய வேண்டாம். ஒன்னும் செய்யாம இருங்க, நீங்க கெட்டு போயிடுவீங்க. நீங்க கெட்டு போகாமல் இருக்கதான் அந்த ஆப்பிள் பழத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த பால் கெட்டு போகாமல் இருக்கத்தான் அந்த பாலை காய்ச்ச வேண்டும், இல்லாவிட்டால் டீப் ஃப்ரீசர்ல வைக்க வேண்டும். ஏதோ ஒன்று நாம் செய்ய வேண்டும், ஒரு ப்ராசஸ் தேவைப்படுகிறது. அந்த பாலை கெட்டு போகாமல் காப்பதற்காகத்தான். அப்படி நம்ம ப்ராசஸ் நிறுத்திருங்க, திரும்ப கெட்டு போயிடும். ஆப்பிள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று ஃப்ரிட்ஜில் வச்சு காப்பாற்றுங்க, திரும்ப ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வையுங்கள், ஆப்பிள் கெட்டு போய்விடும். இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு என்று சொன்ன கேடு ஸ்பான்டேனியஸ் ஆர் இன்ஃப்ளிக்டட் டிகே. எப்படி ஒரு வியாதி தொற்றிக்கொள்ளுகிறதோ, நம்ம மேலே வந்து ஏறுகிறதோ, அதே போல நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தாலே இந்த கேடு வந்துருமா. இது உலகத்தினால் உண்டான கேடு. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, எப்படி ஆகிலும் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அடிப்படை கிறிஸ்தவ ஜீவியம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. We should become partakers of that divine nature. அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எபிரேயர் 12:10 வாசிக்கிறோம். எபிரேயர் 12:10 அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. வெறும் அவருடைய பரிசுத்தத்துக்கு மாத்திரமல்ல, இங்க பேதுரு சொல்லுகிறார், அவருடைய திவ்ய சுபாவத்துக்கே நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும்.
இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவ சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையும், பெரிய மேன்மையான அருமையுமான வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு அநேக வேளைகளில் இந்த வாக்குத்தத்தங்கள் என்பதை இன்றைக்கு அநேகர் தவறாக புரிந்து கொண்டார். ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பேசுங்க. இன்னைக்கு மார்னிங் ப்ராமிஸ் சர்வீஸ் எங்க சபையில கர்த்தருடைய ப்ராமிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன ப்ராமிஸ் எல்லாம் சொல்றாங்களா? நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு வியாதி சுகமாகும், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கும், இதோ 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 இந்த பார் 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 விசா வருகிறது, பார் பார் பயாஸ்கோ படத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வேதத்திலே மிக அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு வேதத்தில் தெரிந்த சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உண்மைதான், நமக்கு அந்த வாக்குத்தத்தம் தெரியும். கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குவார், இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார். கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார். நமக்கு அது தெரியும், நாம் அதை வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார். ஆனால் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாம் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. You got a promise, brother. Sister, you got a promise. Not only to get a car, not only to get a house, not only to get a child. நிறைய பேருக்கு தான் ப்ராமிஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு தம்பி என்கிட்ட பேசும்போது சொன்னார், நான் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனையோடு இருக்கிறோம், வீட்டில் எவ்வளவோ கஷ்டம், தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேணும். அங்கே போனால் அருமையான வார்த்தைகளை சொல்றாங்க, என்கரேஜிங்கா சொல்றாங்க, உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன் தொழில் நல்லா வளமா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. அதுக்கு தான் அங்கிள் நாங்கள் அங்கே போறோம். பிரியமானவர்களே, we are not against it. நீங்கள் வாழ்ந்திருக்க விரும்புகிறோம். ஆனால் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்மா வாழாமல் நீ எப்படி மற்ற காரியங்களிலே வாழ்ந்து சுகமா இருக்க முடியும்? உன் ஆத்மா வாழ்கிறது போலதான். proportion to the blessings of your soul you should be blessed in all areas. நம்முடைய கேரக்டர் மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு சாபமாக இருக்குமே ஒழிய ஆசீர்வாதமாக இருக்காது. டாக்டர் ரவி சக்கரியாஸ் ஒரு முறை சொல்லுகிறார், ஒருவன் தண்டவாளத்து ஓரமாக அங்கே கீழே கிடக்கிற போல்ட்டு நட்டு இரும்பு துண்டுகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து விற்று கொண்டிருக்கிறான். சில போல்ட்டை கழட்டி கூட விற்று விடுகிறான். தண்டவாளத்தின் ஓரத்தில் இருக்கிற போல்ட் நட்டை பொறுக்கி விற்கிற ஒருவனுக்கு நீ நல்ல கல்வியை கொடு, அவன் தண்டவாளத்தையே கழட்டி விட்டு விடுவான்கிறார். அப்ப அந்த கல்வியினாலே அவனுடைய குணம் மாறாவிட்டால் அவன் இன்னும் பெரிய தவறை செய்வானே ஒழிய, அந்த கல்வியினாலே அவன் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக மாறாவிட்டால் அவன் இன்னும் பெரிய குற்றவாளியாக மாறுவானே ஒழிய அவனுடைய வாழ்க்கையிலே திருத்தம் வராது. ஒருவன் தெருவில் நின்று வால் போஸ்டில் இருக்கிற ஆபாசமான படத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வருகிறது. எங்கேயோ ஜெபத்துக்கு போனால் யாரோ ஜெபித்தார்கள், அவனுக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு. சினிமாவில் போய் ஆபாசமான படத்தை பார்ப்பான். இப்போ அவனுக்கு நல்ல உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு கம்ப்யூட்டர்லாம் கிடைச்சிருச்சு. வீட்டில் உட்கார்ந்துட்டு டிவியில் ஆபாச படத்தை பார்ப்பான், கம்ப்யூட்டரில் லேப்டாப்பே வாங்கிட்டான். தனியாக பெட்ரூமில் கதவை சாத்திட்டு யாரும் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்து ஆபாச படம் பார்ப்பான். அப்படியானால் அவனுடைய வாழ்க்கையில் வருகிற வளத்தினாலே அவனுடைய பாவத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு தான் அவனுக்கு பெருகுமே ஒழிய அவன் திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவனாக மாற மாட்டான்.
தெருவில் வால் போஸ்ட்ல போய் பக்கத்தில் நின்று ஆபாச படத்தை பார்த்தவன் சினிமா கொட்டைகளை போய் பார்ப்பான், டிவியிலே பார்ப்பான், கம்ப்யூட்டர்ல பார்ப்பான். லேப்டாப் கிடைத்தது என்று சொன்னால் தன்னுடைய படுக்கை அறையில போய் உட்கார்ந்து பார்ப்பான், இல்லாவிட்டால் ஒரு மொபைல்லையோ ஐபேட்லையோ. அப்ப வெறுமனே வாழ்க்கை வளம் பெறுகிறதுனாலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றியான ஜீவியமாய் இருக்காது. The reformation of the character is very very important. மகா மேன்மையும் அருமையுமான ப்ராமிஸ் எதற்காக? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். அந்த டிவைன் நேச்சருக்கு நம்ம we should become partakers. வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையதுன்னு கர்த்தர் சொன்னார். அதனால எனக்கு வெள்ளி வேணும் பொண்ணு வேணும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பரலோகத்துல வீதியெல்லாம் வெள்ளியா இருக்குங்கிறனால பொண்ணா இருக்குங்கிறனால பொண்ணை எடுத்து கழுத்துலையும் காதலையும் போட்டுக்கிட்டா தப்பு என்றல்ல. அது எப்படி இருக்குன்னா, தெருவெல்லாம் தார் போட்டிருக்கான், அதனால இன்னைக்கு தார் எடுத்தா கழுத்துலையும் காதலையும் போட்டுக்க முடியும்? பரலோகத்துல பொண்ணு போட்டிருக்குதான், பொண்ணால வீதி போட்டிருக்குது. அதுக்காக பொண்ணு கழுத்துலையும் காதலையும் போட்டுக்கிட்டா எப்படி இருக்க சொல்றதை கேட்கும்போது, எங்க ஊர்ல தார் ரோடு போட்டிருக்கிறான், அதனால தாரை எடுத்து காதலையும் கழுத்துலையும் போட்டுக்கலாங்கிற மாதிரி இருக்கு. foolishness. இந்த வாக்குத்தத்தம் எதற்காக இருக்கிறது? திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவனாக வேண்டும். கார் கிடைக்க நல்லது, கர்த்தர் கார் தந்திருக்கார், ஸ்தோத்திரம். நல்ல வீடு தந்திருக்கார், ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். நல்ல சபையை தந்திருக்கிறார். நல்ல எங்களை விசுவாசி, எங்களை நேசிக்கிற, எங்களோடு ஒத்துழைக்கிற, கீழ்ப்படுகிற நல்ல விசுவாசிகளை தந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் எதற்காக? டிவைன் நேச்சருக்கு பார்ட்டேக்கர்ஸாக மாற வேண்டும். அப்படி இல்லாம நான் சொன்ன மாதிரி நேச்சர் மாறாம ஒருத்தனை ஆசீர்வதிச்சா, வால் போஸ்ட்ல தெருவில் ஒட்டியிருக்க சினிமா போஸ்டுக்கு முன்னால போய் இச்சையாய் அந்த ஆபாசத்தை பார்த்து பார்த்து ரசிச்சவன், இல்லைன்னா துண்டு பீடி குடிச்சிட்டு இருந்தவன் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரம் அடிப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். வெறுமனே அவனுக்கு பணம் கிடைக்கிறதுனால பொண்ணு ஆண்டவருடையது, வெள்ளியும் ஆண்டவருடையதுன்னு பொண்ணு வெள்ளியும் கிடைச்சிச்சுன்னா, முந்தி பணம் இல்லாமல் இருக்கும்போது துண்டு பீடி குடிச்சவன் பணம் கிடைச்ச பிறகு இப்போ 24 மணி நேரம் ஹோட்டலில் லிக்கர் கிடைக்குதான், ஸ்டார் ஹோட்டலில். ஸ்டார் ஹோட்டலில் போய் குடிப்பான், அவ்வளவுதான். ஏன்னா பிளாக் மணி எப்படியாவது செலவழிச்சாகணும். எதற்கு அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள்? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. சரி, இப்படி இருக்க அதுக்கு கிரேக்க மொழியில் ஒரு அருமையான சொற்றொடர் இருக்கு. இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன், நம்ம அடிக்கடி அதை சொல்லலான்னு இருக்கு. எழுதி கொள்ளுங்க. காய் ஆட்டோ டவுட்டோ, KAI, காய், ஆட்டோ AUTO, டவுட்டோ TOUTO. காய் ஆட்டோ டவுட்டோல ஆட்டோனா நமக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கா, ஆட்டோமொபைல், ஆட்டோ இன்ஜினியரிங், ஆட்டோ தானியங்கி, ஆட்டோமேட்டிக். காய் ஆட்டோ டவுட்டோ என்று சொன்னா, பிகாஸ் ஆஃப் சச் அண்ட் சச் ரீசன், காரியம் இப்படியா இருக்கிறபடியினாலே. என் வீட்டில் பேசும்போது காரியம் இப்படியா இருக்கிறபடினாலே அப்படின்னா என்ன செய்யுங்க? காய் ஆட்டோ டவுட்டோ அப்படின்னு. காய் ஆட்டோ டாட்டோ பிகாஸ் ஆஃப் சச் அண்ட் சச் ரீசன். நாம் தானாகவே கெட்டு போகிற சுபாவத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, தன்மையை நேச்சரை உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, இப்படி தானாக கெட்டு போகிற சுபாவத்தை உடைய நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினாலே, காய் ஆட்டோ டவுட்டோ, காய் ஆட்டோ டவுட்டோ, இப்படி இருக்கிறபடியினாலே. எப்படி இருக்குது? நாம் தானாகவே கெட்டு போகிற சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறபடியினாலே. சும்மா விட்டா கெட்டு போயிடுவோம், பாலை சும்மா வச்சா கெட்டு போயிடும். அப்படி இருக்கிறபடியினாலே, அதுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறபடியினாலே,
ஆப்பிளை சும்மா வச்சா கெட்டு போயிடும். அதற்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறபடியினாலே, ஒரு மீன் எடுத்து சும்மா வச்சா மீன் கெட்டு போயிடும். அதுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறபடியினாலே, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் அது ஒரு பக்கம் இருக்கு. கெட்டு போகிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மை அருமையுமான வாக்கு தத்தங்களும் உண்டாயிருக்கிறது. காய் அவுட்டோ டவுட்டோ, பக்கத்தில் இருக்கின்ற சொல்லுங்க. காய் ஆட்டோ டவுட்டோ சொல்லுங்க பார்க்கலாம். காய் ஆட்டோ டவுட்டோ. ஒரு தடவை என் காது கேட்க சொல்லுங்களேன். காய் ஆட்டோ டவுட்டோ. இப்படி இருக்கிறபடியினாலே, பிகாஸ் ஆஃப் சச் அண்ட் சச் ரீசன், அதனுடைய பொருள் இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ளோஸ். தானாவே இப்படி நடக்கும். சும்மா வைங்க பால, தானா கெட்டு போயிடும். அந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுங்க, தானா திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாயிரும். இப்படி இருக்கிறபடியினாலே காய் அவுட்டோ டாட்டோ. 3 தடவை சொன்னா உழைப்பிரும் போல இருக்குது. சரி, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தானாவே நீங்க கெட்டு போகிற தன்மை உடையவர்களா இருக்கிறபடியினாலே, நீங்க கெட்டு போறதுக்காக குமுதம் வாசிக்கணும்னு அவசியம் அல்ல. நீங்க பைபிள் வாசிக்காம இருந்தாலே போதும். நீங்க கெட்டு போகிறதற்காக வீண் வார்த்தை பேசணும்னு அவசியம் இல்லை. ஜெபிக்காம இருந்தாலே போதும். நீங்க கெட்டு போகிறதற்காக சினிமாவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சர்ச்சுக்கு வராம இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா காய் ஆட்டோ டவுட்டோ. நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அது மூல பாஷையில bringing in all zeal and effort, நல்லா முயற்சி பண்ணி, நல்லா வைராக்கியத்தோடு கூட, ஒரு தீர்மானத்தோடு கூட. இந்த ரன்னிங் ரேஸ்ல 800 இந்த மாதிரிலாம் ஓடுவாங்க. 1000, 200, 600, 500லாம் வட்டமா சுத்தி சுத்தி ஓடி வருவாங்க. லாஸ்ட் லெக் இதான் லாஸ்ட் லேப். ஃபர்ஸ்ட் லேப், செகண்ட் லேப், லாஸ்ட் லேப். தம் பிடிச்சி ஓடிடு. விழுந்தாலும் அந்த கோட்டை தாண்டி விழணும். இருக்கிற பலத்தை எல்லாம் கூட்டி, வாழ்வோ சாவோ பார்த்துருவேன். எல்லா ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதாவது முழு பலத்தோடு கூட, முழு வைராக்கியத்தோட, பிரிங்கிங் இன் ஆல் zeal and effort. என்ன செய்யணுமா? உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையையும், பொறுமையோடு கூட தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து எப்படி உப்பு, மஞ்சள், புளி, அப்புறம் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கூட்டி, பிரியாணிக்கு கூட்டுறீங்கல்ல, அப்படி இவ்வளத்தையும் கூட்டி வழங்குங்கள். ஏன் கூட்டி வழங்க வேண்டும்? இல்ல தானா கெட்டு போயிடுவோம். அதனால வைராக்கியத்தோடு, தீர்மானத்தோடு 8 காரியங்கள் சொல்லி இருக்குது மெனு. இந்த 8ஐயும் கூட்டி நீங்க சாப்பிடாதீங்க, கூட்டி மற்றவங்களுக்கு வழங்குங்க. அப்படின்னா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. எதெல்லாம் கூட்டி வழங்கணுமா? முதலாவது விசுவாசம். விசுவாசத்தை போட்டுருங்க, அந்த இன்கிரீடியன்ட் போடாம விட்டுறாதீங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே விசுவாசம்.
நீதி உண்டாகும் என்று உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணினால் ரட்சிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இந்த விசுவாசம் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகத்துல வாழவே முடியாது. இப்போ ரோடு கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் பண்ணுவேனா மாட்டேனா? ஒருவேளை கிராஸ் பண்றதுக்குள்ள பஸ் அடிச்சு செத்து போயிடுவேனா? இல்ல கிராஸ் பண்ணும்போதே நான் கால் தடிக்கு விழுந்துருவேனா? நான் கிராஸ் பண்றேன் அந்த சைடு போய் சேருவேனா? இப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே நின்னோம்னா சத்தியமா நான் ரோட கிராஸ் பண்ண மாட்டேன். இங்கிருந்து நீங்க மந்தவழி போகணும், 29C வருது, வேகமா வருது. அதுல ஏறினா நான் போய் சேருவேன்னு விசுவாசிக்கணும். இதுல ஏறினா நான் மந்தவழி சேருவேனா பரலோகம் சேருவேனான்னு உங்களுக்குள்ள கேள்வி வந்துடுச்சு. இந்த டிரைவர் ஒழுங்கா ஓட்டுவாரா? பிரியமானவர்கள், எனக்கு ஒரு சின்ன துணுக்கு பார்த்தேன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டை அலோன் பி அ டிரைவர் அப்படின்னு போட்டு. நீ தனியா சாக விரும்பலாம், டிரைவர் ஆயிரு, 10 பேரோட சேர்ந்து சாகலாம். இந்த டிரைவர் ஒழுங்கா ஓட்டுவாரா? இவர் லைசன்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னால எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு? இந்த கண்டக்டர் ஒழுங்கா விசில் அடிப்பாரா? இறங்க வேண்டிய ஸ்டாப்ல நிறுத்துவாரா? இவர் விசில் அடிச்சா டிரைவர் நிறுத்துவாரா? அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இல்ல இந்த வீல் எல்லாம் சரியா இருக்கா? பாலத்துல இருந்து விழுந்த பிறகு அது சீட்டு உடைஞ்சுதா? டிரைவர் போன் பேசினாரா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா? விழுந்த பிறகு டிரைவர் கொஞ்சம் நிறுத்தையா, 29C உன் சீட்டை நான் பார்த்துட்டு ஏறுறேன் அப்படின்னு ஏறினா ஆகுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு யோசிக்கிறோம். அங்க போனா கல்ற தோட்டம் உண்டா? கல்யாணம் ஆகுமா? கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவாங்களா? நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? இப்படிலாம் யோசிச்சுட்டா 29Cல ஏறுறீங்க. ஏன் நமக்குள்ளே ஒரு விசுவாசம், ஏறினா எப்படியா மந்தவழி போயிடலாம், இல்லைன்னா எங்க ஜெமினி போயிடலாம். முடியாது. விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே சாப்பிட முடியாது. வீட்டுல மத்தியானம் சாப்பிட உட்காடுறீங்க, இதை சாப்பிட்ட பிறகு நான் உயிரோடு இருப்பேனா செத்து போவேனான்னு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் காக்கா கொடுத்து, நாய்க்கு கொடுத்து, குருவிக்கு கொடுத்தா சாப்பிட முடியும்? பிரியமானவர்களே, ஒருத்தர் ரொம்ப அன்பா மனைவியை நேசிப்பான். எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் சந்தோஷமா அவன் கையால பிச்சு மனைவிக்கு கொஞ்சம் ஊட்டிட்டு தான் சாப்பிடுவான். நம்ம மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருக்காரு, நமக்கு ஊட்டிட்டு தான் சாப்பிடுறாரு. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவனுக்கு அவ்வளவு சந்தேகம். அது அவளுக்கு சாப்பாடை கொடுத்து தான் அவன் சாப்பிட்டுருக்கான். அப்படியும் பிரகஸ்பதிகள்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலாவது விசுவாசம் வேணும். விசுவாசம் என்று ஒன்று இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. இந்த இயேசுவை நான் விசுவாசித்தால் எப்படி ஆகில என்ன பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார். 29C என்ன மந்தவெளியில சேர்க்குமோ சேர்க்காதோ, இயேசு என்னை பரலோகத்தில் சேர்ப்பாருங்கிற விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் இருக்குமேயானால் அதோடு நீங்க சேர்க்க வேண்டிய இன்னொரு இன்கிரீடியன்ட் தைரியம், போல்ட்னஸ், வேலை, மேன்லினஸ், புருஷத்துவம். விசுவாசம் இருந்தால் தைரியம் வந்துடும். ஒரு பாட்டு உண்டு, யோர்தான் ஓரம், யோர்தான் நதி ஓரம் வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி, வெள்ளம் பெருகினும் உள்ளம் வல்லமை குந்திடாது. வெள்ளம் பெருகினும் வல்லமை குந்திடாது. இவ யோர்தான் நதிக்கரையில் இருக்கிறோம். யோர்தான் நதிக்கரையில் வெள்ளம் இரு பக்கமும் புரண்டு ஓடுது. நம்ம தைரியமா வந்தோம். கணுக்கால் அளவு தண்ணி இருந்துச்சுன்னா எப்படியும் நடந்துடலாம், ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்ம விசுவாசிங்க, ஆண்டவர் கைவிட்டுருவாரா அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. முழங்கால் அளவு தண்ணி, தைரியம் குறையுமா நமக்கு? நம்ம தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமே.
அதனால தைரியமா நடந்தோம். இடுப்பளவு தண்ணி, நமக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியும், தண்ணி இடுப்பளவு இருக்குது, கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனாலும் நாம் நம்புகிற தேவன் நல்லவர், நம்மளை கைவிடவே மாட்டார். நான் ஆராதிக்கிற இன்னார் என்று இறந்திருக்கிறேன், இடுப்பளவு தண்ணியில இறங்கிட்டோம். தண்ணி கழுத்து அளவு வருகிறது, நம்பிக்கை இருக்கிறது, தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கும் நீச்சல் தெரியும், இப்ப பயப்பட மாட்டோம். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, சமாளிச்சிடலாம், நீச்சல் அடித்து விடுகிறோம். தண்ணி தலைக்கு மேல போகுது, நல்லா நீச்சல் தெரியும், இதை விட ஆழத்திலெல்லாம் நீந்தே இருக்கிறேன், இப்ப கர்த்தர் வேறு எனக்கு துணையாக இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், தைரியம் இருக்குது, நீந்திடுறேன். வெள்ளம் இரு பக்கமும் புரளுது, பார்க்கிறேன், எட்டி பார்க்கிறேன், ஒரு லாரி, அந்த லாரி சட்டக்கொட உருண்டுட்டு போகுது அந்த வெள்ளத்துல, பார்த்தாலே பயமா இருக்குது. எட்டி பார்த்தா 2-3 குடிசைகள் மிதக்குது, அப்படியே அந்த வெள்ளம் அடிச்சு அந்த குடிசை கூரையோட மிதக்குது. எட்டி பார்க்கிறேன் 4 எரும மாடு, அது நீந்த பார்க்குது, நீந்த முடியாம அந்த வெள்ளத்தின் வேகத்துல உருளுது, கால் மேல வருது, கொம்பு மேல வருது, உருண்டுட்டு போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார்னு தெரியும், ஆனாலும் இப்ப கால் வைக்க வேண்டாம். ஹலோ, விசுவாசம் இருந்தா தைரியம் வரணும். கணுக்கால் அளவு தண்ணீர்னாலும் தைரியம் இருக்கணும். இடுப்பளவு தண்ணீரோ, தலைக்கு மேல வெள்ளமோ இல்ல, வெள்ளம் இருபுறமும் கரை உரண்டு ஓடுதா, அதான் வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி, வெள்ளமே பெருகினும் வல்லமை குன்றாதே. அப்ப தைரியம் வரணும். faith and fear can never coexist. விசுவாசமும் பயமும் ஒருபோதும் ஒன்றாய் இருக்க முடியாது. விசுவாசம் இருந்தா தைரியம் வரும். முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசம் வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய விசுவாசம் நமக்கு வேண்டும். நம்மிலே அநேகர் விசுவாசிக்காத விசுவாசிகள், நம்ம எல்லாம் விசுவாசிகள், ஆனா விசுவாசிக்க மாட்டோம். அவங்க எல்லாம் துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது எரிகோ கோட்டை விழுந்தது என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேன் அப்படிமோ. கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைபடும் போது இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ நாங்கெல்லாம் விசுவாசிக்கிறோம், அல்லேலூயா அப்படிமோ. பிரியமானவர்களே, உனக்கு எதிராக இருக்கிற கோட்டை சுவர் விழப்போகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா ஆளே இல்லையாங்கிற மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல திராட்சரசம் குறையப்படும் போது, ஒரு நன்மை குறையப்படும் போது, உங்க வீட்டில் உள்ள தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றுவார், அதை விசுவாசிக்கிறோம் என்றால், இல்ல நாங்க கானாவூர்ல நடந்ததை விசுவாசிக்கிறோம், அதுக்காக ஓட்டையர்ல நடக்கணும் விசுவாசிக்க முடியுமா? அதுக்காக கொளத்தூர்ல நடக்கும் விசுவாசிக்க முடியுமா? பெங்களூர்ல நடக்கும் விசுவாசிக்க முடியுமா? கானாவூர்ல நடந்தது விசுவாசிக்கிறோம், அதுல எங்களுக்கு சந்தேகமே கிடையாது, அதுல எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா எங்க ஊர்ல நடக்குமா அது? இந்த விசுவாசம் இருக்குமேனால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே தைரியம் வந்துவிடும். சரி, விசுவாசம் இருக்கு, தைரியம் இருக்கு. இந்த தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஞானம் என்றல்ல மூல பாஷையிலே அறிவு, சயின்ஸ், விஞ்ஞானம், காட்ஸ் பிரின்சிபிள்ஸ், அவர் என்ன செய்வாரு, என்ன செய்ய மாட்டாரு, என்ன சொல்றாரு, என்ன சொல்லல, ஒரு அறிவு வேணும். அதனால்தான் கொலோசியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஒரு ஞானம், ஒரு காட் சயின்ஸ். நமக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்பதான் நான் சொன்னேன், விசுவாசம் இருந்தா தைரியம் இருக்கணும். நமக்குள்ள தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா குதிச்சிடக்கூடாது. ஒரு நல்ல உதாரணம், இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு தைரியம் இருக்கு. இப்ப பிசாசு இயேசு கிறிஸ்துவை அந்த தேவாலயத்தினுடைய உப்பருகையிலே கூட்டி கொண்டு போய்
பிசாசு சொல்றான், இங்க இருந்து நீ குதி, தேவ தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள்ங்கிறான். இயேசுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்ததா இல்லையா? இருந்தது. தைரியம் இருந்ததா இல்லையா? சரி, குதிச்சாரா? ஏன்? அறிவு இருந்துச்சு. வெறும் விசுவாசம் தைரியம் மாத்திரம் இருந்தா நம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக முடியாது. நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தோடு தைரியத்தோடு அறிவு வேண்டும். பிசாசு சொல்றனால நான் குதிக்கணுமா? குதிக்க மாட்டேன். தேவன் குதின்னு சொன்னா குதிச்சிருவேன். பிசாசு குதின்னு சொன்னா நான் குதிப்பேனா? மாட்டேன். தேவன் குதின்னு சொன்னார்னா நான் குதிக்கிறேன். எனக்கு ஒரு அறிவு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? தண்ணீரை எடுத்து ஊத்தணுமா? கோலை நீட்டணுமா? எரிகோவை சுற்றி வரணுமா? நான் இப்ப என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. என்னை குறித்த தேவ தீர்மானம் என்ன? அப்ப விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோட கொஞ்சம் அறிவையும் கூட்டிக்கணும். பிரியமானவர்களே, நீங்க எல்லாம் போட்டீங்க, உப்பு போட மாட்டா என்ன ஆகிறது? அறிவு வேணும். வெறும் விசுவாசம் தைரியம் மாத்திரம் பார்த்து, என்னை குறித்த தேவ தீர்மானம் என்ன? என்னை குதிக்க சொல்றாரா? காத்திருக்க சொல்றாரா? இப்ப நான் எப்படி உதவி செய்ய, என்ன செய்யணும்? விசுவாசம் வேண்டும், விசுவாசத்தோடு தைரியம் வேண்டும், தைரியத்தோடு அறிவு வேண்டும். காட்ஸ் பிரின்சிபல் அறியணும். நம்ம போல ஒரு நல்ல விசுவாசி, நம்மை போல ஒரு நல்ல விசுவாசி. அந்த கிராமத்துல திடீர்னு மழை, பயங்கர வெள்ளம் வந்துருச்சு. அங்க உள்ள ஒரு சின்ன அணை உடைஞ்சி ஊருக்குள்ள, கிராமத்துக்குள்ள தண்ணி வேகமா வருது. எல்லாரும் வீட்டை விட்டு ஓடுறாங்க. ஓடுற வேகத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவன், பங்காளி, சொக்காரன், அண்ணன், தம்பி, முன் வீட்டுக்காரன், பெண் வீட்டுக்காரன் எல்லாம் வந்து சொல்றான், டேய் வந்துடுறா, வெள்ளம் வருது, வெள்ளம் வருது, போடியா போடியா, எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணுங்க. அங்க தண்டூரா போட்டு சொல்றாங்க, எல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. நம்ம விசுவாசி தைரியசாலி. ஆண்டவர் என்னை காப்பார், வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. பாஸ்டர் பாட்டு பாடினாரு. தைரியமா நிற்கும். வெள்ளம் பெருகிட்டே வருது, 2 அடி 3 அடி 7 அடின்னு வந்துச்சு. உள்ள இருக்க முடியல, மொட்டை மாடிக்கு ஏறிட்டான். அப்போ அங்க படகு விட்டுருக்காங்க. இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டவங்களை விடுவிக்கிறதுக்காக படகு விட்டுருக்காங்க. ஒரு படகு பக்கமா வந்து கூப்பிடுறான், எப்ப அந்த படகுல ஏறிக்கும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இப்பன்னா அங்க மொட்டை மாடி பக்கத்துல தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நான் நம்பி இருக்கிற கடவுள் என்ன விடவே மாட்டார், ஆச்சரியமா காப்பாற்றுவார் பாருங்க. தண்ணி இப்ப ரொம்ப வருது, மொட்டை மாடிக்கு மேல வர ஆரம்பிச்சுட்டு நிக்க முடியல. இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு, வெள்ள நிவாரணத்துக்காக ஹெலிகாப்டர் அரசாங்கம் அனுப்பிடுச்சு. அங்கங்க இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, மரத்துல தொங்கிட்டு இருக்கவங்க, வீட்டு மாடியில இருக்கவனெல்லாம் கூட்டுவாங்கன்னு சொல்லி ஹெலிகாப்டர் பறக்குது. இவனை பார்த்துட்டான் ஒரு ஹெலிகாப்டருக்கார். நல்ல தாழ இறங்கி வந்து கத்துறான், தப்பா ஏணி போடுறேன் ஏறிடு, ஏணி போடுறேன் ஏறிடுங்கிறான். நம்ம ஆள் எப்பேற்பட்ட விசுவாசி, தைரியசாலி. இந்த வெள்ளத்தெல்லாம் கண்டு அவன் பயப்படுவானா? பயப்படவே இல்லை. ஏற மாட்டேன், தேவன் என்னை ஆச்சரியமாய் காப்பாற்றுவார் அப்படி. கொஞ்ச நேரத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போய் செத்து போயிட்டான். அதனால நல்ல விசுவாசி எப்படியோ பரலோகத்துக்கு போறான். போகும்போதே யோசிக்கிறான், ஆண்டவரை பார்த்தா முதல்ல கேட்கணும், இவ்வளவு தூரம் உண்மை நம்பினேன், வாயில அறிக்கை பண்ணினேன். எங்க கோயில சொல்லி கொடுத்தாங்க, இருதயத்துல விசுவாச வாயினாலே அறிக்கை பண்ணு அறிக்கை பண்ணு அறிக்கை பண்ணுனாங்க. நானும் அறிக்கை பண்ணி பார்த்தேன். கடைசியில் வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு. ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாற்றுவீர்னு நினைச்சேன், கைவிட்டுறேன். ஆண்டவர் எப்ப நான் எவ்வளவு நேசித்தேன். அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்து அந்த சொன்னான் பாரு, வெள்ளம் வருது ஓடிவான்னு சொல்ல, நான் தாண்டா வந்தேன். அப்படியா? அப்ப கூட நீ கேட்கல. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு படகுல வந்தேன்.
அப்பவும் நீ கேட்க மாட்டேன்ட்ட. உன் மேல வச்ச அன்பு, நான் தான் உனக்காகவே ஹெலிகாப்டர் அனுப்புனேன், அதுலயும் ஏற மாட்டேன்ட்ட, நான் என்னடா பண்றதுன்னார். அநேக வேளைகளிலே வேதத்தில் வாசிக்கிறோம், அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரமாக, my people perish for they lack knowledge. சும்மா வாயினாலே கன்ஃபஸ் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா, ராத்திரி காலையில எழுமனோடனே 3 நேரம் சுப்ரபாதம் இல்லை, சாரி, இது என்னது, என்ன பலி, ஸ்தோத்திர பலி. காலையில எழும்பி ஒரு முறை சுப்ரபாதம் சொல்ற மாதிரி ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன், மத்தியானம் 2 தடவை ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன், சொல்லிட்டேன்னாலும் பரவாயில்ல போட்டுட்டேன், ஏன்னா பரோட்டாவா போடுறதுக்கு. ராத்திரி படுக்க முன்னால ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திரம், அது 1000 ஸ்தோத்திர பலி போட்டுட்டேன், கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறேன். இல்ல பிரியமானவர்கள், அறிவு வேணும். My people perish for they lack knowledge. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தார், அறிவை தார். அது அந்த அறிவுன்னு சொல்றது ஸ்பெஷல் வேர்ட், காட்ஸ் சயின்ஸ், அவருடைய பிரின்சிபல். அவர் எப்படி ஆக்ட் பண்றார், பார்க்கமிஸ் பிரின்சிபல், லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், புவியீர்ப்பு விதை, இது எப்படி மேலே போட்டா கீழே வரும், அது ஏன் இது விழுந்துடும், இது மேல இருந்து போட்டா கீழே விழும், ஒரு பிரின்சிபல், இட்ஸ் a சயின்ஸ். So what is God's science? அவர் எப்படி கிரியேட் செய்கிறார், அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய பிரின்சிபல் என்ன, இது நமக்கு தெரியணும். அப்ப 3 இன்கிரீடியன்ட் ஆயிடுச்சு. 6ஆம் வசனம், ஞானத்தோடு, அதாவது இந்த அறிவோடு இச்சை அடக்கத்தையும். நிறைய பேர் இச்சைன்னு ஆண் பெண் தொடர்பை தான் இச்சைன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. இச்சைங்கிறது இட் இஸ் an evil desire. தகாத ஆசை எல்லாம் இச்சை தான். தகாத ஆசை எல்லாவற்றுக்கும் பேர் இச்சை. விருப்பம், ஆசை, இச்சை. தகாத ஒன்றை விரும்புகிறதற்கு, ஆசை வைப்பதற்கு பேரு இச்சை. இந்த ஞானத்தோடு கூட இந்த இச்சையில நமக்கு ஒரு அடக்கம் இருக்கும். ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஆண்டவர் சுகமாக்குவாருங்கிற விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தினாலே ஒரு தைரியமும் இருக்கு. அந்த தைரியத்தோடு ஒரு அறிவும் இருக்கு. இவருக்கு இப்ப என்ன வேணும், கொஞ்சம் இச்சை அடக்கம் வேணும். இந்த ஆளுக்கு திருப்பதி லட்டு சாப்பிடணும்னு ஆசை இல்லைங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவங்க. இப்பதான் வசன வெளிப்பாடு வருது, ஏதோ ஒண்ணு வேதம் ஓதும் அந்த மாதிரி. விசுவாசத்தினால வராத யாவும் பாவங்க. நான் ஜெபிச்சுட்டேன், ஜெபிச்சா அதுல இருக்க தீட்டெல்லாம் நீங்க போயிடுறேன். விசுவாசம் கர்த்தர் தந்திருக்கு, அறிவு தந்திருக்கு. ஆனா இவருக்கு இந்த விசுவாசம், இந்த அறிவு, இப்ப தைரியம் வேறு. அந்த திருப்பதி லட்டை பார்த்தாலே நம்ம பயமா இருக்கு, அவ்வளவு பெருசு இருக்குது. இவருக்கு என்ன அறிவு, சோம் பண்ணா இதுல உள்ள தீட்டெல்லாம் நீங்கி போயிடும். ஸ்தோத்திரத்தோட புசித்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பைபிள்ல அறிவு. லட்டு எடுத்து சாப்பிடுறாரு, சுகர் 500 600 எகிருது. ஏன்? இச்சை அடக்கம் இல்லை. அந்த ஸ்வீட் சாப்பிட வேண்டும் என்ற ஆசத்தத்தை நிறைவேற்றுகிற விசுவாசம் அல்ல. ஆண்டவர் என்னை சுகமாக்குவாருங்கிற விசுவாசம் ஸ்வீட் சாப்பிடுறதுக்காக. இந்த தைரியம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக, சிங்க கெபிக்குள்ளே போவதற்காக உள்ள தைரியம் அல்ல, அக்கினி சூளைக்குள்ளே போகிற தைரியம் அல்ல. இந்த தைரியம் சாப்பிடணுங்கிற இச்சையினால என்ன ஆனாலும் சரி தின்றுவோம். இந்த ஸ்வீட்டை திங்காம முடியல, இச்சை அடக்க முடியல. இந்த அறிவு, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, ஸ்தோத்திர ஜபத்தினாலே அதுல இருக்கிற தீட்டெல்லாம் நீங்கிரும். இந்த அறிவு இச்சை அடக்கம் இல்லாததினால உள்ள அறிவு. நம்ம இச்சை அடக்க தெரியணும். நான் ஒரு காலத்துல காஃபின்னா ரொம்ப அடிமையா இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இருந்த பட்ட பேர்ல ஒரு பேர் காஃபி பாட். கல்லூரியில் ஒரு வகுப்புக்கு ஒரு வகுப்பு இடையில 5 நிமிடம் கேப் கிடைக்கும்.
எங்கள் வகுப்பில் பெரிய ஜன்னல், இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் தான் உட்காந்துருப்பேன். ஜன்னலுக்கு வெளியே கேன்டீன். ஒரு பீரியட் முடிஞ்சு இந்த லெக்சரர் போய் அந்த இடத்துல லெக்சர் வர்றதுக்குள்ளே இந்த ஜன்னல் வேற ஏறி குச்சி காப்பி குடிச்சிட்டு ஜன்னல் வெளியே உள்ளே வந்துடுவேன். வெளியே சொல்லிடாதீங்க, மறந்துடுங்க. இப்போ பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு பெறப்படணும். காஃபி கிடைக்கல, சாயந்தரம் தலை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கு யோசித்தேன், ஒருவன் எதுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது, ஆண்டவர் எனக்கு இந்த காஃபியிலேருந்து விடுதலை தாருன்னு சொல்லி காஃபியை விட்டு பல ஆண்டுகள் காஃபி குடிக்க மாட்டேன். அப்புறம் ஒரு பரிசுத்தவான் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார், தம்பி இப்படி பிரதிஷ்டை எடுக்கிறது ஜெயஜீவியம் அல்ல, இப்படி ஒரு பிரதிஷ்டை பைபிளில் கிடையாது. காஃபி அவற்றை பட்டயம் இருக்கணும், பட்டயத்தை உபயோகிக்கக்கூடாது. காஃபி குடிக்கலாம், காஃபிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அந்த ஜெயஜீவியம் வேணும்னு. இவன் குடிக்கணும் ரைட், குடிக்கலையா ரைட். பிரியமானவர்கள், கர்த்தர் ஜெயம் கொடுத்தார், அதனால சொல்றேன். கர்த்தர் ஜெயம் கொடுத்தார், அதனால சொல்றேன். இருக்கா ரைட், இல்லையா காபி குடிக்கலன்னா தலை படிச்சிரும்லாம் இப்போ எனக்கு கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, எல்லாத்துலேயும் ஒரு இச்சை அடக்கம் இருக்கும். சிலருக்கு டிவி பார்க்காம இருக்கவே முடியாது, அதில் ஒரு வைராக்கியம் கண்டிப்பாக பார்த்துடணும், ஒரு ஜீல். சில நியூஸ் கேட்கலன்னா தலை வெடிச்சிடும். இப்போ நீங்க நியூஸ் கேட்கலன்னா என்ன ஆச்சு? நியூஸ் கேட்கலன்னா இப்போ என்ன ஆச்சு? இப்போ பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி ஆனாலும் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, சன்மா ஜனாதிபதி ஆனாலும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, யார் ஜனாதிபதி ஆனாலும் அந்த போஸ்ட்லேருந்து யாரும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதுலேயே நம்ம மண்டையை உடச்சிக்கிறோம். ஜனாதிபதியாக செய்ய முடியுமா? மிஞ்சி போனால் தூக்கு தண்டனை கைதிக்கு, அதில் நம்ம யாரும் அந்த லிஸ்ட்டில் இல்லை, அது ஒன்று தான் அவங்க செய்ய முடியுமா மிஞ்சி போனால். இல்லைன்னா எங்கேயாவது பரதநாட்டிய அரங்கேற்றத்தை தலைமை தாங்கலாம், எங்கேயாவது டேம் திறக்க போகும்போது அது தலைமை தாங்கலாம், வெளிநாட்டிலேருந்து யாராவது தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வரவேற்று விருந்து கொடுக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? அது பிரணாப் முகர்ஜி கொடுத்தா நமக்கு என்ன, சன்மா கொடுத்தா நமக்கு என்ன? அதில் 2 பேரும் மற்றவங்கள நல்லவங்க நல்லவங்கன்னு வேற சொல்றாங்க, ஏதாவது ஒரு நல்லவங்க கொடுத்துட்டு போறாங்க. அதை காலையிலே போய் பார்க்கணுமா? பிரியமானவர்களே, எல்லாத்துலயும் ஒரு இச்சை அடக்கமா. அப்போதான் நம்ம திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை. ஒரு சிஸ்டர் ஒரு நாள் வந்தாங்க, பாஸ்டர் எனக்கு பொறுமையே இல்லை, ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்ன, ஆண்டவர் இந்த சிஸ்டருக்கு நிறைய உபத்திரவத்தை தாரு ஆண்டவர். என்ன பாஸ்டர் இப்படி ஜெபிக்கிறீங்கன்னாங்க. ஆமா சிஸ்டர், பொறுமை உபத்திரவத்தை உண்டாக்குன்னு பைபிளில் போட்டிருக்குது. அல்ல, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. பொறுமை வேணும்னு நீங்க, உபத்திரவம் வந்தால் பொறுமை தானா வந்துடும், அதுதான் ஜெபிச்சேன். நம்முடைய வாழ்க்கையில பொறுமை வேணும். யாக்கோபு 1:4 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்றால் பொறுமை பூரணமாய் கிரியை செய்ய வேண்டும். பொறுமை இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. பொறுமை, ரூக்கு பதிலாக ரா போட்டுறாதீங்க. பொறுமை, பொறாமை இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கும். அப்போ நம்முடைய இச்சை அடக்கத்தோடு கூட கர்த்தர் ஏற்ற வழியில காரியங்களை ஏற்றபடி செய்வார் என்ற ஒரு பொறுமை இருக்க வேண்டும். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். பொறுமையோடு கூட தேவ பக்தி, காட்லினஸ். 1 தீமோத்தேயு 3:16 பல முறை சொல்லி இருக்கிறேன். தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்னுடைய மாம்சத்துல தேவன் வெளிப்பட வேண்டும், என்னுடைய மாம்சத்துல தேவன் வெளிப்பட வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும்.
என் வாழ்க்கையில் எப்போது கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாகிறதோ, என் வாழ்க்கையில் எப்பொழுது தேவன் வெளிப்படுகிறாரோ அதுக்கு பேர் தான் தேவ பக்தி. அப்ப இப்ப முதல்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 6 காரியம் பார்த்திருக்கிறோம். என்னதெல்லாம்? முதலாவது விசுவாசம், இரண்டாவது தைரியம், மூணாவது அறிவு, ஞானம், அறிவு. சரி, நான்காவது அறிவோடு இச்சை அடக்கம், ஐந்தாவது பொறுமை, ஆறாவது தேவ பக்தி. சரி, நல்ல பிள்ளைங்க பார்த்து சொன்னீங்க. இப்ப பாராம சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 விசுவாசம், நம்பர் 2, நம்பர் 3 அறிவு ஞானம், நம்பர் 4 இச்சை அடக்கம், நம்பர் 5 பொறுமை. அது மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்றீங்களே, பொறுமை. நம்பர் 6 தேவ பக்தி. கடைசி நல்லா நினைவு இருக்கு. ஏன்னா கடைசியா சொன்னோம்ல, மற்றது கொஞ்சம் இடிச்சு இடிச்சு தான் நினைவு வருது. சரி, இந்த 6ஓடு கூட 8ல் 6 முக்கால் பகுதி இது. இன்னும் 2, 8ல் 2 கால் பகுதி. இன்னும் 2 முக்கியமான, இது ரொம்ப முக்கியமானது, கடைசியில் சேர்க்க வேண்டியது. என்னது? தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்க. சகோதர சிநேகம் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. மாயமற்ற சகோதர சிநேகம், மாயமற்ற சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகம் என்று சொல்லுகிறது நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது. உங்க மனைவியை நேசிங்க, உங்க கணவனை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, பெற்றோரை நேசிங்க, உடன் பிறந்தோரை நேசிங்க, சபையில் உள்ள விசுவாசிகளை நேசிங்க, ஊழியர்களாக எங்களை நேசிங்க, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் 6 நம்மை பொறுத்தது. விசுவாசம், தைரியம், அறிவு, இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி நம்மை பொறுத்தது. சகோதர சிநேகம் நாம் காண்பிக்க வேண்டியது. தன் சகோதரனை பகைக்கிறவன் உயிரோடு செத்தவன். அன்றைக்கு வேதத்தில் ஒரு வசனம் வாசித்தேன், பயந்துட்டேன். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் தேவனால் உண்டாயிராம். எவனானாலும் சரி, பாஸ்டரோ, போஸ்டரோ, எவாஞ்சலிஸ்டோ, அப்போஸ்தலரோ, டாக்டரோ, ரெவரண்டோ, ரைட்டோ, லெப்டோ, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் தேவனால் உண்டாயிராமல். யாரா இருந்தாலும் சரி, படிச்சவனோ படியாதவனோ, ஏழையோ பணக்காரனோ, நல்லவனோ கெட்டவனோ, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் தேவனால் உண்டாயிராமல். அப்படியானால் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த சகோதர சிநேகம், இந்த சகோதர சிநேகத்தோடு கூட அன்பு. இந்த அன்பு என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், charity carries ஒரு பியூட்டி. That's the beauty of Christianity. That's the beauty of Christianity. அன்பு. இது carries, அந்த அன்பு ஒரு பியூட்டி. இதை கூட்டி, இதெல்லாம் சேர்த்து நீங்க என்ன செய்யணுமா? மற்றவங்களுக்கு வழங்கணுமா? 8ஆம் வசனம். இப்பதான் மெசேஜ் ஆரம்பிக்க, கவனிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். எவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து? முதல்ல உண்டாயிருக்கணும். உண்டாயிருக்கிறது அப்புறம் என்ன செய்யணும்? பெருகணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். எவைகள்? எவைகள்? இவைகள் தெரியுமே, நீங்க சொல்லுவீங்கன்னு. எவைகள் சொல்லுங்க பாப்பா, ஸ்பீடா, நல்லா ஸ்பீடா சொல்லுங்க. விசுவாசம், ஸ்பீடு பத்தல, நல்லா ஸ்பீடா சொல்லணும். விசுவாசம், தைரியம், காச்சா பூச்சா காச்சா பூச்சா. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. முதலாவது குறிப்பு.
இவைகள் மாத்திரம் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் இந்த விசுவாசம், தைரியம், நிச்சயடக்கம், அறிவு, பொறுமை, அந்த தேவ பக்தி, சகோதர சிநேகம், அப்புறம் என்னது அன்பு, இதெல்லாம் உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கனியற்றவர்களும் வீணருமாய் இருக்க மாட்டீர்கள். ஃபர்ஸ்ட் blessing, number 1, you will not be neither idle nor unfruitful. நீங்க நல்லா கனி கொடுக்கிறவர்களாக, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள். முதிர் வயதிலும் கனி தந்து, என்னை போன்ற வாலிப வயதிலே மாத்திரமல்ல, முதிர் வயதிலும் கனி தந்து, நம்ம தம்பி செல்வத்தை மாதிரி முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீர்கள். இந்த அறிவு உங்களுக்குள்ளே, இந்த ஞானம், இந்த தேவ பக்தி, இந்த விசுவாசம், இந்த சகோதர சிநேகம், இந்த அன்பு உங்களுக்குள்ளே உண்டாகி இருந்து பெருகினால் மத்தியானம் வீட்டில் போய் தூங்க தோணாது. எங்கேயாவது போய் டாக்ஸ் கொடுப்போமா, யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுவோமா, யாரையாவது எரிகிற அக்கினியிலிருந்து பிடுங்கி எடுப்போமா என்று உங்களுக்குள்ள அந்த அன்பு நெருக்கி ஏவும், அந்த சகோதர சிநேகம், அந்த தேவ பக்தி, அந்த விசுவாசம், நான் ஜெபிச்சா சோமாயிடுவான், பிசாசு ஓடும், அந்த விசுவாசம் உங்களை நெருக்கி ஏவும். இது மாத்திரம் இருந்து பெருகினால் நீங்கள் வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க முடியாது. 2வது 9ஆம் வசனம் வாசிப்போம். இவைகள் இல்லாதவன் எவனோ, இவைகள் இல்லாதவள் எவளோ. எவைகள் இல்லாதவன் சொல்லுங்களேன். எவைகள் இல்லாதவன்? விசுவாசம், தைரியம், இவைகள்லாம் இல்லாதவன், இவைகளெல்லாம் இல்லாதவள் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அது மூல பாஷையில அவனால தூரத்தில் உள்ளதை பார்க்க முடியாத குருடன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோக ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ராப்சர்ல போறத, ரகசிய வருகையில போறத பார்க்க முடியல, எனக்கு பொற்றலம் போட்ட வீதியில உலா வருவேங்கிறத பார்க்க முடியல, அந்த பிஸ்கா கொடுமுடியில ஏறி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற இன்ப கானானை பார்க்க முடியல. இன்னைக்கு எனக்கு நல்லா இருக்கணும், என் வியாபாரம் நல்லா நடக்கணும். பிரியமானவர்களே, நான் நிறைய என்ன எப்படி செய்தா வியாபாரம் நல்லா நடக்கும் நான் செய்யறேன். தசமபாகம் கொடுத்தா கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாரா, தசமபாகம் கொடுக்குறேன். அதில் என்ன கெட்டு போச்சு? நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலே அவ்வளோ வரலை, வட்டி கொடுத்தாலும் அவ்வளோ வரலை, காணிக்கை போட்டால் நிறைய வருது, காணிக்கை கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு வேண்டியது பணம். காணிக்கை கொடுத்து வருதுன்னா காணிக்கை கொடுக்குறேன், வட்டி கொடுத்து வருதுன்னா வட்டி கொடுக்குறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கிடைக்கும்னா மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன். எனக்கு வேண்டியது பணம். அவங்களால ஃபார் சைட்டட்னஸ் இல்லை, மோட்சத்துக்கு போகிறத பற்றி இல்லை, பரலோகத்துக்கு போகிறத பற்றி இல்லை. இப்போ எனக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கும், அதுக்கு என்ன வேணாலும் சார். மொட்டை அடித்தா பிஸ்னஸ் நடக்கும்னா மொட்டை அடிக்கிறேன், எனக்கு அடித்தாலும் சரி, மற்றவனுக்கு அடித்தாலும் சரி. மொட்டை அடித்தா பிஸ்னஸ் நடக்கும்னா அடிச்சிடுறேன், அவ்வளோதானே. யாருக்கு வேணாலும் அடிச்சுட்டு போகிறது இல்லை. பிரியமானவர்களே, இவைகள் உண்டாகி இருந்து பெருகினால் நம் கண் செருகி போன குருடனை போல இருக்க மாட்டோம். தூரத்தில் உள்ளவைகளை நம்மாலே பார்க்க முடியும். பரலோக தரிசனம் கிடைக்கும். பரலோகத்துக்கு போக என்ன செய்யணும்? பரலோகத்தில் எனக்கு எப்படி சொத்து உண்டாயிருக்கும், பரலோகத்தில் எனக்கு எப்படி ஆஸ்தி உண்டாயிருக்கும், பரலோகத்தில் எப்படி எனக்கு நன்மை கிடைக்கும், எனக்கு யார் பரலோகத்தில் கிரீடமா இருப்பேன்? நீங்க தான் எனக்கு பரலோகத்தில் முத்துக்கள். இந்த உலகத்தில் நீங்க நல்லா இருக்கிற வழியை நான் காண்பித்து நீங்க நரகத்துக்கு போய் பின்னால நானும் வந்தோம்னா எனக்கு வேற பிசாசு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எனக்கு முன்னால போன பிசாசு இருக்கு பாருங்க, சபை பிச்சு எடுத்துருவேன்னு. ஏண்டா பாவி, உன் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு கடைசியில் நாங்கள் நரகத்துக்கு வந்து சேர்ந்தோம், இதுக்காடா வாரம் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு ஆளுக்காள் என்ன பிச்சிட மாட்டீங்க? எனக்கு நீங்க நல்லா இருக்கணும். எங்க? இம்மையிலும் அருமையிலும். நீங்களும் நாங்களும்
சியோனில் அடையாளம் அற்புதமா நிக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஏதோ உங்களுக்கு காரு கிடைச்சது, மோர் கிடைச்சது, பிசினஸ் கிடைச்சதுன்னு சொல்லி இருக்கிற விசுவாசமும் போய் கடைசியில் நீங்க முன்ன போக நான் பின்ன வந்து சேர எதுக்கு இந்த வம்பு? 2 பேரும் ஒன்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கண் சொருகி போன குருடனா இருக்க மாட்டீர்கள், பரலோகத்தை காண்கிறத நாம் வாசித்தோம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய பேருக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டோம்னே தெரியல. இன்றைக்கு இருக்கிற ஒருவேளை சில ஆவிக்குரிய சபைகளை தவிர பொதுவான பெந்தைகோஸ்த சபையில அவங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேளுங்க. நாங்க போனோம், குழந்தைக்காக ஜெபிக்க போனோம், குழந்தை உண்டாயிடுச்சு, அதனால அந்த சபைக்கு போயிட்டோம். ரொம்ப பிசினஸ் கஷ்டமா இருந்துச்சு, அங்க போனா பிசினஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அந்த சபைக்கு போனாங்க. போனோம்னா நம்ம பிசினஸ் நல்லா இருக்குதுங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டோன்னே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். They lost that focus. நான் சொல்றதை மிகைப்படுத்தி சொல்லல. பொதுவாக நான் டிவியில் வர கிறிஸ்தவ ப்ரோக்ராம் அதிகமாக பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு கிறிஸ்தவ ப்ரோக்ராம் பார்க்குறேன். அவங்க அநேக குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறாங்க, குறிப்பாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இவர்களை உயர்த்தும், இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும், அவங்க கடன் பிரச்சனையை மாற்றும், ஆண்டவரே இவர்கள் வியாதி பலவீனத்தின் விடுதலையை தாரும்லாம் ஜெபிக்கிறாங்களே ஒழிய இவங்களை பாவத்திலிருந்து விடுவியும் என்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இந்த விசுவாசம், இந்த தைரியம், இந்த அறிவு, அதனால் உள்ள இச்சை அடக்கம், இந்த இச்சை அடக்கத்தினாலே வரக்கூடிய பொறுமை, பொறுமையினால் உள்ள தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்க ரட்சிப்பின் போக்கஸை நீங்க ஒரு நாள் விட மாட்டீங்க. You shall not miss the focus of your salvation. ஏன் ரட்சிக்கப்பட்டோங்கிறத நீங்க மறந்து போக மாட்டீர்கள். உங்க லெக்கை இழந்து போக மாட்டீர்கள். உங்கள் லெக்கை இழந்து போக மாட்டீர்கள். 4வது 10ஆம் வசனம். முதலாவது, பிரியமானவர்களே, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்க வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க மாட்டீங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்க தூரத்தில் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய கண் தெளிவுள்ளவர்களாக இருப்பீங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களுடைய லெக்கை நீங்கள் மறந்து போகாமல் லெக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருப்பீர்கள். 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால், எவைகளை செய்தால், நம்ம பார்த்த அந்த 8 காரியங்களையும் கூட்டி வழங்கினால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்ப 4வது உள்ள ஆசீர்வாதம், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 5வது 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள இங்கே இடிச்சு அங்கே இடிச்சு என் பெருவரல் மாத்திரம் வச்சா போதுன்னு இந்த பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு பிறகு வெளியே விழுந்து பிறகு உள்ள குதிச்சு இப்படியெல்லாம் போக வேண்டாம். உங்களுக்காக பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கும். நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமா, எந்த டவுட்டும் கிடையாது. Heaven's gate shall be open, wide open unto you. பெரிய திறந்திருக்கும். வா மகனே, வா மகன், ஒன்னும் டவுட்ல பயப்படவே வேண்டாம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போகிற பாக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. இந்த 8 தான் அடிப்படை கிறிஸ்தவ காரியம். இந்த 8 தான் நம்மை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிதான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அதனால நாம் வாசிக்கிறோம் 12ஆம் வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், இதெல்லாம் நீங்க முன்னே தெரியும். உங்களுக்கு விசுவாசம் தெரியாதா, தைரியம் தெரியாதா, இச்சடக்கம் தெரியாதா? இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும். நீங்க நிறைய பேர் இதுல விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க, அன்பு இருக்குது, சகோதர சிநேகம் இருக்கு, இப்ப இருக்கு. அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு
இவைகளை எப்பொழுது நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட வேண்டியதா இருக்குது. அதனால தான் கர்த்தர் என்னை இதை பேச சொன்னார். இதை நான் எனக்காக தியானித்துக் கொண்டிருக்கும் போது சபைக்கு பேசு என்று கர்த்தருடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். நீங்க அறிந்ததுதான், இதில் உங்களில் அநேகர் நிலைத்திருந்தாலும் இவைகளை நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நான் அசதியா இருக்கக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், சும்மா கிறிஸ்தவங்க கிச்சவங்கன்னு இருந்தா போதாது. விசுவாசம் வேணும், தைரியம் வேணும், அதோடு கூட ஒரு ஆவிக்குரிய அறிவு ஞானம் வேணும், அதோடு இச்சை அடக்கம் வேணும். இச்சை அடக்கத்தோடு கூட கொஞ்சம் பொறுமையா இருக்க தெரியணும். பொறுமையா இருந்தால் மாத்திரம் போதாது, நீ சகோதர சிநேகம் வேணும், தேவ பக்தி வேணும், அன்பு வேணும். இதையெல்லாம் நீ கூட்டி வழங்கு அப்படின்னு அப்பப்போ உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஏன்னா மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுது நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவே. எப்படியாவது கர்த்தருடைய வருகை தாமதிக்கும். ஏனால் நானும் ஒரு நாள் போயிடும். அப்புறம் நீங்க அதை மறந்து பெறக்கூடாது. இல்லை, எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கணுமே. இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் அவர் அறிகிற அறிவில் நான் வீணரும் கனியற்றவனுமா இருக்க மாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் பரலோக தரிசனத்தை இழந்து போக மாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேங்கிறதே நான் மறந்து போக மாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் எனக்காக பரலோகம் திறந்திருக்கும். இவைகள் எனக்கு உண்டாயிருந்து பெருகினால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இடறி விழமாட்டேன். இவைகள் உண்டாயிருந்து பெருகணும். எவைகள்? விசுவாசம், தைரியம், அறிவு, இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. ஆண்டவரே, இவைகள் எனக்கு உண்டாயிருக்கணும். இல்லாதவங்க கேளுங்க, ஆண்டவரே இவைகள் எனக்கு உண்டாயிருக்கணும். அவைகள் உள்ளவர்கள் உண்டாயிருக்குன்னு சொல்றவங்க, ஆண்டவரே இது எனக்கு பெருகணும். இவை எல்லாவற்றையும் நான் கூட்டி வழங்க போறேன். இன்றைக்கு இவைகளெல்லாம் கூட்டி உங்க மனைவிக்கு வழங்குங்க. இவைகளெல்லாம் கூட்டி உங்க கணவனுக்கு வழங்குங்க. இவைகளெல்லாம் கூட்டி உங்க வேலை ஸ்தலத்தில் வழங்குங்க. இவைகளெல்லாம் கூட்டி சபையில் வழங்குங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகளெல்லாம் கூட்டி உங்களையே கர்த்தருக்கென்று வழங்குங்க. அப்படி வழங்கினா பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு திறந்திருக்கும்.